வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டக்ளஸ் தேவானந்தா ஒரு சர்வதேச குற்றவாளி, சட்டத்தரணி சுகாஸ் காட்டம். டக்ளஸ் மீது தொடர் எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கும் மக்கள். பிரதமருக்கு எதிரான எதிர்க்கட்சியின் அவதூறு பரப்புரையை ஏற்க முடியாது, முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் எம்பி கடும் கண்டனம். காணாமல் போனவர்களில் 2200 பேருக்கு சான்றிதழ், வடகிழக்கை சேர்ந்தவர்களே அதிகம், பதிவாளர் திணைக்களம். சிலருக்கு மாத்திரம் இழப்பீட்டை வழங்கி செம்மணி விவகாரத்தை கைகழுவ முயற்சி. காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளுடனான சந்திப்பை அடுத்து மரண தண்டனை கைது, சோமரத்ன ராஜபக்ச குற்றச்சாட்டு. புலம்பெயர் தமிழர்களின் காணி விடயத்தில் எந்த தடையுமில்லை, பதிவாளர் திணைக்களம் அறிவிப்பு. ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் அடுத்த வாரம் சந்திப்பு. ஜனாதிபதி பங்கேற்கும் தேசிய பொங்கல் விழா யாழ்ப்பாணம் மன்னாரில் ஏற்பாடு. இலங்கை உட்பட உலக நாடுகள் பலவற்றில் வரலாறு காணாத வகையில் இராணுவ செலவின உயர்வு. சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை மாகாண சபைகள் முறைமை தொடர்வது அவசியம். எனது கைதால் மக்கள் அதிர்ச்சி, இப்படி பிணையில் வந்த டக்ளஸ் சுருக்கம். இலங்கையின் சுதந்திர நாளை கரி நாளாக வலியுறுத்தி பேரணி, தாயக செயலணி அமைப்பினர் அனைவருக்கும் அழைப்பு. யாழ்ப்பாண மாநகர சபை உத்தியோகத்தர்களை விமர்சிப்பது தொடர்பான அவதானிப்பை அறிக்கையாக முதல்வரிடம் கோருகின்றார் உள்ளூராட்சி ஆணையாளர். யாழ்ப்பாண மாநகர சபை அமர்வுகளில் ஆணையாளர் இனி பங்கேற்கார். தொடர்வன விரிவான செய்திகள். EPDP கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புடைய சாதாரண குற்றவாளி கிடையாது. இவ்வாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் கடுமையாக சாடியுள்ளார். அவர் அரச இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கல்களுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ஸ்ரீலங்காவின் ஆகப்பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் என சட்டத்தரணி சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், டக்ளஸ் தேவானந்தா என்பவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர். உள்நாட்டில் மாத்திரமின்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி. சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியாணை இன்னமும் நிலுவையிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவரின் கைது வெறும் கண் துடைப்பாக மாத்திரமன்றி ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்ட வாட்சியின் பாற்பட்ட கைதாக கருதலாம். மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ வெளியே வருவாரையானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அக்காலத்தினுள் அக்கட்சியின் அடியார்களை தம்பசப்படுத்தும் JVP NPP ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக மட்டுமே பார்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்தும் நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாக கொழும்பு கங்கராம விகாராதிபதி கலாநிதி வணக்கத்துக்குரிய கிருந்தே அஸ்லாயி நாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கங்கராம விகாராதிபதி கலாநிதி வணக்கத்துக்குரிய அஸ்லாயி நாயக்க தேரரை மரியாதை நிமித்தம் இன்று சந்தித்து கலந்துரையாடிய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா விகாராதிபதியின் ஆசிகளையும் பெற்றுக் கொண்டார். மேலும் குறித்த சந்திப்பின் போது பல்வேறு சவால்களையும் கடந்து வந்த நீங்கள் எதிர்காலத்தினை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டிலேயே நியாயமான முறையில் சிந்திக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் உங்களின் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பாக உயர்ந்த அபிப்பிராயம் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. மேலும் திட்டமிட்ட காரணங்களுக்காக அவதூறு பரப்புகின்றவர்கள் தொடர்பாக அலட்டிக்கொள்ளாமல் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்தும் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இவ்வாறு குறித்த சந்திப்பின் போது விகாராதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தன்னை திடீரென கைது செய்தமை தனது மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்று முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் நேற்று பிணையில் விடுதலையான நிலையில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனது விடுதலைக்காக உழைத்த சிரேஷ்ட சட்டத்தரணி சாலிய பீரிஸ் மற்றும் தீர்ப்பளித்த நீதவானுக்கு அவர் நன்றிகளை தெரிவித்திருந்தார். அத்துடன் பல காரணங்களுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அவர் தனது நன்றியை பகிர்ந்து கொண்டார்.
2001 இராணுவத்தினால் வழங்கப்பட்ட துப்பாக்கியொன்று பாதாள உலக கும்பல் தலைவர் மகந்துர மதுசிடம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாநகர சபை உத்தியோகத்தர்களை விமர்சிப்பது தொடர்பாக தங்கள் அவதானிப்புகளை கடிதம் மூலம் அறிவிக்குமாறு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரால் யாழ் மாநகர சபை முதல்வருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நிதி நிர்வாக சுற்றறிக்கைக்கு முரணாக யாழ் மாநகர சபையில் எடுக்கப்படும் தீர்மானங்களும் அதனை நிறைவேற்றுவதற்காக உத்தியோகத்தர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநருக்கு யாழ்ப்பாணம் மாநகர சபை பதவிநிலை உத்தியோகத்தர்களால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அது தொடர்பில் விளக்கங்கோரும் வகையில் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜாவுக்கு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளரால் குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற மாநகர சபை அமர்வில் மாநகர சபை முதல்வர் குறித்த விடயத்தினை வெளிப்படுத்தினார். அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நிதி நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் சுற்றறிக்கைகள் மீறி சபையால் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. பின்னர் அவற்றை நிறைவேற்றுமாறு தொடர்ச்சியாக உறுப்பினர்களால் உத்தியோகத்தர்களுக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. பதவிநிலை உத்தியோகத்தர்கள் அனைவரும் சபை அமர்வுகளில் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களை விதிமுறைகளுக்கு முரணாக சபை உறுப்பினர்கள் கேள்வி கேட்கின்றனர், விமர்சிக்கின்றனர். இதனால் உத்தியோகத்தர்கள் அசௌகரியங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகின்றனர். நிர்வாக விடயத்தில் உறுப்பினர்கள் தலையிடுவதனால் நிர்வாக செயற்பாடுகளை வினைத்திறனாக முன்னெடுக்க முடியாது உள்ளது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநகர சபை உத்தியோகத்தர்கள் தொடர்பில் தரக்குறைவான வார்த்தை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அவமானப்படுத்தும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பாகவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாநகர முதல்வர் கடிதத்தை வாசித்த பின்னர் மாநகர சபை உறுப்பினர்கள் மாநகர சபை பதவிநிலை உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகள் தொடர்பாக கடுமையான அதிருப்தி வெளியிட்டனர். சுற்று நிறுவனங்களையும் நியம துணை விதிகளையும் வைத்து உத்தியோகத்தர்கள் எழுத்து மூலம் செயல்படும் போது நாங்கள் எதிர்வரும் காலங்களில் சுற்று நிறுவனங்களையும் நியம துணை விதிகளையும் வைத்து செயல்பட வேண்டி வரும் என்று மாநகர சபை உறுப்பினர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மக்களுக்காக சேவை செய்ய வந்துள்ள உறுப்பினர்கள் மக்களது நலன் தொடர்பான பிரச்சனைகளையே செயற்படுத்த முன்வருகின்றனர். எந்த நிலையில் அரச உத்தியோகத்தர்கள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க ஒத்துழைக்காத உறுப்பினர்களை குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்று உறுப்பினர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். ஒழுங்குக்கு வராத பிரச்சனைகள் தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகளான உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பும் போது அது உத்தியோகத்தர்களுக்கு ஏன் மன உளைச்சலை தோற்றுவிக்க வேண்டும்? மக்கள் வரியில் மக்களுக்கு சேவை செய்யவே உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உறுப்பினர்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் மாநகர சபை அமர்வுகளில் பங்கேற்க மாட்டார் என்று மாநகர முதல்வருக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபையின் மாதாந்த அமர்வு நேற்று மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் நடைபெற்ற போது குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. மாநகர சபை ஆணையாளர் தான் பங்கேற்காமை தொடர்பில் மாநகர சபை முதல்வருக்கு கடிதம் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார். குறித்த கடிதத்தில் மாநகர சபை ஆணையாளர் மாநகர சபை கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக மாநகர சபை கட்டளை சட்டங்களிலோ மாநகர சபை நியம துணை விதிகளிலோ குறிப்பிடப்படவில்லை என்றும் எதிர்வரும் காலங்களில் பங்கேற்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். சபை அமர்வு குழுநிலை கூட்டங்களாக மாற்றப்படும் சந்தர்ப்பங்களில் மாநகர சபை ஆணையாளரின் ஆலோசனை தேவை என கருதும் பட்சத்தில் அழைக்கப்பட்டால் பங்கேற்பேன் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இது பழைய சட்டம். வழக்கம் இல்லாமலா இவ்வளவு காலமும் மாநகர சபை ஆணையாளர் மாநகர சபை அமர்வில் பங்கேற்றார்? அல்லது ஏனைய மாநகர சபை ஆணையாளர்கள் பங்கேற்றது தவறு என கூறுகிறாரா என மாநகர சபை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கல்வி அமைச்சரான பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியால் தற்போது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவதூறு பிரச்சாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தனது முகநூல் பக்கத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: பிரதமர் என்கின்ற ரீதியிலும் அவரது கட்சியில் ஒரு முக்கியஸ்தர் என்ற ரீதியிலும் கல்வி அமைச்சர் என்கின்ற ரீதியிலும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவுடன் எமது அமைப்புக்கும் எனக்கும் மிக முக்கியமான தீர்க்கமான கொள்கை முறைகள் இருக்கின்ற போதிலும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பில் கரணி அமரசூரியவுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவதூறு பிரச்சாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சரான பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் கொண்டுவர தீர்மானித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்காது என அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு வரும் பட்சத்தில் அதற்கு எதிராக வாக்களிப்பதா அல்லது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதா என்பது குறித்து தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூடி இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறை தொடர்பான சில நிர்வாகம் மற்றும் கொள்கை ரீதியான விடயங்களை முன்னிறுத்தியே பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. எனினும் தற்போதைய அரசியல் சூழலில் இந்த பிரேரணை ஒரு கொள்கை சண்டையாக விட அரசியல் அழுத்தத்தை உருவாக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் கல்வி அமைச்சரான பிரதமர் கரணி அமரசூரியவை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கல்வி மாகாண நிர்வாக வடக்கு கிழக்கு தொடர்பான அபிவிருத்தி உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார்கள். இந்த சந்திப்பு இரு தரப்புகளுக்கு இடையிலான அரசியல் உரையாடலின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றது. மொத்தத்தில் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தமிழரசுக் கட்சி நேரடி ஆதரவு வழங்காத நிலைப்பாட்டை எடுத்துள்ள போதிலும் வாக்கெடுப்பு நேரத்தில் எடுக்கப்படும் முடிவு அரசியல் சூழ்நிலையை பொறுத்தே அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சரான பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளமை பொருத்தமான அரசியல் நடவடிக்கையாகும். இந்த பிரேரணைக்கு ஆளுங்கட்சியினரும் ஆதரவு வழங்க வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பொருத்தமற்ற நெறிமுறையற்ற அரசியல் நடவடிக்கை என்று ஆளுங்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையிலேயே மொட்டுக்கட்சியின் பொதுச் செயலாளர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் 3 எம்பிக்களும் வாக்களிப்பார்கள். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பக்கம் நிற்கின்றனர் எனில் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அதேவேளை எமது நாட்டுக்கு பொருத்தமானதொரு கல்வி மறுசீரமைப்பே அவசியம். எமது ஆட்சியங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின் பின்னர் சுமார் 2200 காணாமல் போனோருக்கான சான்றிதழ்கள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன. எனினும் 2016ஆம் ஆண்டு மரண சான்றிதழ் வழங்கும் சட்ட திருத்தத்துக்கு முன்னர் காணாமல் போனோருக்கு மரண சான்றிதழ்களே வழங்கப்பட்டதாக பதிவாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யுத்தத்தில் காணாமல் போனோருக்கான மரண சான்றிதழ் வழங்குவதற்கான செயற்றிட்டத்தின் போது வழமையான மரண சான்றிதழ் வழங்கும் சட்டத்தில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. 2010 மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் இந்த சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கிணங்கவே காணாமல் போனோருக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. பதிவாளர் திணைக்கள ஆணையாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் தலைமையில் திணைக்களத்தின் பல்வேறு விடயன்சார் அதிகாரிகள் வீரகேசரியுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது இவ்விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, யுத்தத்தினால் காணாமல் போனோருக்கான மரண சான்றிதழ் வழங்குவதற்கான செயற்றிட்டத்தின் போது வழமையான மரண சான்றிதழ் வழங்கும் சட்டத்தில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. 2010 இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. 2010ஆம் ஆண்டு 10ஆம் இலக்க மரணங்களை பதிவு செய்தல் தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2016ஆம் ஆண்டு இந்த சட்டத்தில் மீண்டும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. 2016ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க தற்காலிக ஏற்பாடுகள் மரணங்களை பதிவு செய்தல் சட்ட திருத்தம் அக்கால பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இரு தற்காலிக சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய யுத்தத்தின் போது மாத்திரமன்றி இயற்கை மரணம், யுத்த மோதல்கள், சிவில் கலவரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் உள்ளடக்கப்பட்டன. 2016ஆம் ஆண்டு திருத்தத்துக்கு முன்னால் காணாமல் போனோருக்கு மரண சான்றிதழே வழங்கப்பட்டது. எனினும் அதன் பின்னர் சட்ட திருத்தத்தினூடாக காணாமல் போனமைக்கான சான்றிதழ் வழங்கும் செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இவ்வாறு காணாமல் போனமைக்கான சான்றிதழ் அறிமுகப்படுத்தப்பட்ட அதேவேளை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகமும் 2016ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. சட்ட திருத்தத்துக்கு அமைய காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் பரிந்துரைக்கு அமைய பதிவாளர் திணைக்களத்தினால் காணாமல் போனோருக்கான சான்றிதழை வழங்க முடியும். வழமையான மரண சான்றிதழ் பதிவு சட்டத்தின் கீழ் மரணத்தை பதிவு செய்வதற்கு மரணித்த நபர் தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்கு அதனை உறுதிப்படுத்துவதற்கு நபரொருவர் முன்னிலையாக வேண்டும். விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின்னர் அது குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து மரண சான்றிதழ் வெளியிடப்படும். அந்த வகையில் 2016ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின் பின்னர் இதுவரையில் 2200க்கும் மேற்பட்டோருக்கு காணாமல் போனமைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றில் சுமார் 300 தவிர ஏனைய அனைத்தும் யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் காணாமல் போனோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவற்றுடன் இராணுவ மரணங்களும் பிரத்யேகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. 1951ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க சட்டத்தின் 39வது 4 உறுப்புரிமைக்கமைய அவசர கால சட்டத்தின் கீழ் மரணப்பதிவு தொடர்பில் பதிவாளர் நாயகத்துக்கு விசேட அதிகாரம் உரித்தாக்கப்பட்டுள்ளது.
அதற்கமைய 24,808 இராணுவ மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காணாமல் போனோர் அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் பதிவாளர் நாயகன் திணைக்களத்துக்கு விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும். எனினும் காணாமல் போனோர் அலுவலகம் மக்கள் மத்தியில் சென்று விசாரணைகளை முன்னெடுத்து காணாமல் போனோர் குறித்த பதிவுகளை மேற்கொள்ளும். அதனை அடிப்படையாக கொண்டு பதிவாளர் நாயகன் திணைக்களத்தினால் சான்றிதழ் வழங்கப்படும். இதன்போது காணாமல் போனோர் அலுவலகத்தின் அறிக்கை அடிப்படையாக கொண்டு ஒப்பு நோக்குகின்ற பொழுது எமது திணைக்களத்துக்கு நபர்கள் வருவதில் குறைபாடுகள் காணப்படுகின்றமை இனங்காணப்பட்டுள்ளது. அதாவது அவர்களது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணிக்கைக்கு அமைய எம்மால் சான்றிதழ்கள் வழங்கப்படாமை இனங்காணப்பட்டுள்ளது. இந்த இடைவெளியை நிரப்புவதற்காக காணாமல் போனோர் அலுவலகம் நடமாடும் சேவையை முன்னெடுக்கும் போது எமது திணைக்களத்தின் பதிவாளர் அதிகாரியொருவர் அங்கு சேவையில் இணைக்கப்பட்டு பதிவு செய்யும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டில் காணாமல் போனோர் அலுவலகம் பதிவாளர் திணைக்களத்துக்கு இடையில் காணாமல் போனோர் தொடர்பான தகவல்களுக்கு இடையிலான இடைவெளியை இனங்கண்டு அதனை சமப்படுத்துவதற்கான திட்டமிடல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை உட்பட உலக நாடுகள் பலவற்றில் இராணுவ செலவீனம் அதிகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபன தலைவர் ரெட்டோஸ் அதானம் கெப்டியஸ் கவலை தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளின் ஒட்டுமொத்த இராணுவ செலவீனம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 2.7 டிரில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. போர்களை தீவிரப்படுத்துவதில் நாடுகள் காட்டும் ஆர்வம் அமைதியை ஏற்படுத்துவதில் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிதி நெருக்கடி குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில முக்கிய ஒப்பீடுகளை செய்துள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: 180 நாடுகளில் பணியாற்றி வரும் உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு ஒரு ஆண்டுக்கு மொத்தமாகவே 210 கோடி அமெரிக்க டாலர் மட்டுமே நிதியாக கிடைக்கின்றது. ஆனால் உலக நாடுகள் இராணுவத்திற்காக இதே தொகையை ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் செலவிடுகின்றன. தற்போது உலகுக்கு தேவையானது உயிர்களை பாதுகாப்பதில் பாரிய கவனம் செலுத்துவதே ஆகும். போர்களை தீவிரப்படுத்துவதை விட அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளில் ஈடுபடுவதே மனித குலத்துக்கு சிறந்த மருந்து. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் தேசிய பொங்கல் விழாவுக்காக வருகை தரும் ஜனாதிபதி 3 இடங்களில் நடைபெறவுள்ள பொங்கல் விழாக்களில் பங்கேற்க உள்ளார். எதிர்வரும் 15ஆம் தேதி வடமாகாணத்திற்கு வருகை தரும் ஜனாதிபதி மன்னார் திருக்கேஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெறவுள்ள பொங்கல் விழாவில் பங்கேற்பார். பிற்பகல் யாழ்ப்பாணம் வருகை தரும் ஜனாதிபதி வேலனை முருகன் ஆலயத்தில் இடம்பெறவுள்ள பொங்கல் விழாவிலும் மானிப்பாய் மருதடு ஆலயத்தில் இடம்பெறவுள்ள பொங்கல் விழாவிலும் பங்கேற்க உள்ளார். மறுநாள் 16ஆம் தேதி அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீட்டு திட்டத்திற்கான பயனாளி ஒருவருக்கான வீட்டுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்விலும் பங்கேற்க உள்ளார். இந்த நிகழ்வு தென்மராட்சியில் இடம்பெறவுள்ளது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினர் செம்மணி படுகொலை தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளாமல் காணாமல் போனோரில் சிலரது குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்கி அவ்விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கைகழுவி விடுவதற்கே முயற்சிப்பதாக கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சோமரத்தின குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதுகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான SV விஜய் விக்ரம கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். அதனையடுத்து இது பற்றிய மேலதிக விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் 2ஆம் கட்டமாக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை சோமரத்ன ராஜபக்சவை சந்தித்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ச தன்னிடம் கூறியதாக அவரது மனைவி SV விஜய் விக்ரம எமக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்திய விடயங்கள் வருமாறு: யாழ்ப்பாணம் செம்மணி மனித படுகொலை தொடர்பான விடயங்களை கேட்டறியும் நோக்கில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை எனது கணவரை வெலிக்கடை சிறைச்சாலையில் சந்தித்தனர். அதன்படி அலுவலகத்தின் தலைவரினால் எனது கணவரிடம் கூறப்பட்ட விடயங்களின் பிரகாரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினர் செம்மணி படுகொலை தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளாமல் காணாமல் போனோரில் சிலரது குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்கி அவ்விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சர்வதேச சமூகத்தின் மத்தியில் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் அவப்பெயரை சீரமைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றனர் என்ற விடயம் தெளிவாக புலப்பட்டதாக எனது கணவர் கூறினார்.
செம்மணி மனித புதைகுழி குறித்து 9/7/2025 அன்று எனது கணவர் சார்பில் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்ததுடன் 4/10/2025 அன்று இவ்விவகாரம் தொடர்பில் எனது கணவர் அவரது சட்டத்தரணி ஊடாக சத்திய கடதாசி ஒன்றையும் வழங்கியிருந்தார். அதில் அவர் 1996 ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்படங்கள் தொடர்பில் தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் அரசாங்கம் இவை அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு சொற்பளவானோருக்கு இழப்பீட்டை வழங்கி இவ்விவகாரத்தை கைகழுவி விடுவதற்கே முயற்சிக்கின்றது என குற்றம் சாட்டியுள்ளார். புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் தமிழ் மக்கள் உள்நாட்டிலுள்ள அவர்களது காணிகளை விற்பதற்கோ அல்லது வேறொருவரது பெயருக்கு மாற்றுவதற்கோ எவ்வித தடையும் இல்லை. வழக்கறிஞர் பத்திரத்தின் ஊடாக அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். காணிகளை பதிவு செய்வதிலும் எவ்வித தடையும் இல்லை. வெளிநாடுகளில் உள்ள அந்த மக்களுக்காக உள்நாட்டு அலுவலர்கள் காணி ஒன்றை கொள்வனவு செய்வதாயின் காணி பதிவு சட்டத்தின் கீழ் காணி விற்பவர் வாங்குவர் என இருவரும் கையெழுத்திட வேண்டும். விற்பவர் உள்நாட்டிலும் காணியை கொள்வனவு செய்பவர் வெளிநாட்டிலும் இருப்பாராயின் அவர் எழுத்து மூல ஒரு கடிதம் வழங்குவாராயின் அதுவே போதுமானது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களும் அங்கிருந்தவாறே காணியை கொள்வனவு செய்வதில் எவ்வித மாற்றமும் இல்லை. மேலும் நபரொருவர் தனது காணி தொடர்பில் பிரிதொருவர் போலியான ஆவணம் ஒன்றை தயாரிப்பதாக கருதினால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள முடியும். குறித்த காணிக்கு தடை உத்தரவு விண்ணப்பம் போடப்பட்டால் அதன் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். மாகாண சபை தேர்தல் எந்த முறைமையின் கீழ் நடாத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்காக 12 பேரடங்கிய விசேட தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான யோசனை அரசாங்கத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தேர்தலை இழுத்தடிப்பதற்கான இந்த முயற்சியை உரியவாறு கையாண்டு இவரிடத்துக்குள் தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை எவ்வாறு பிரயோகிப்பது என்பது குறித்து இலங்கை தமிழரசுக் கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அடுத்த வாரம் யாழில் கூடி ஆராய உள்ளன. மாகாண சபை தேர்தல்கள் எந்த முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்கும் அது குறித்து விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கும் 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட 12 பேரடங்கிய விசேட செயற்குழுவை நியமிப்பதற்கான யோசனை ஆளுந்தரப்பின் பிரதம கொறடாவான நலிந்த ஜேதிசவினால் கடந்த வார தொடக்கத்தில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பது என்பது மாகாண சபை தேர்தலுக்கு முகங்கொடுப்பதற்கு பயந்த அரசாங்கம் அதனை உடன் நடத்தாமல் இழுத்தடிப்பு செய்வதற்கு மேற்கொள்ளும் ஒரு முயற்சி மாத்திரமே ஆகும் என தமிழ் தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் ஏற்கனவே கடும் விமர்சனத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். மறுபுறம் கடந்த வியாழக்கிழமை தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளை சந்தித்த இலங்கைக்கான இந்திய ஸ்தானிகர் சந்தோஜா அரசாங்கம் வெகு விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடாகும் என தெரிவித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் 16ஆம் தேதி பிற்பகல் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பின் போது மாகாண சபை தேர்தலை இழுத்தடிக்கும் நோக்கில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சி குறித்தும் அதனை முறியடித்து மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்குரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்படும் என தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை புதிய முறைமையில் நடத்துவதா அல்லது பழைய முறைமையில் நடத்துவதா என ஆராய்வதற்காகவே அரசாங்கம் தெரிவுக்குழுவை நியமிக்கின்றது. அக்குழு புதிய முறைமையிலேயே மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என தீர்மானித்தால் அதன் பின்னர் எல்லை நிர்ணயத்தை மேற்கொள்வதற்கு ஓரிரு வருடங்கள் தேவைப்படும். எனவே இவ்வருடம் மாகாண சபை தேர்தலை நடாத்தும் உத்தேசம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றே தோன்றுகின்றது. எனவே அடுத்த வாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடனான சந்திப்பின் போது இது பற்றி விரிவாக ஆராய்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இது பற்றி கருத்துரைத்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழரசுக் கட்சியுடனான சந்திப்பில் பேசப்படவுள்ள விடயங்கள் தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கப்படாத போதிலும் விசேட தெரிவுக்குழுவை நியமிக்கும் அரசாங்கத்தின் முயற்சி குறித்து நிச்சயமாக பேசப்படும் என்றார். மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்தாமல் இழுத்தடிக்கும் நோக்கிலேயே தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது என்ற விடயம் தமிழரசுக் கட்சிக்கும் தெரியும். தற்போது 3 மாத கால அவகாசத்துடன் நிறுவப்படும் தெரிவுக்குழுவின் கால அவகாசம் பின்னர் மேலும் நீடிக்கப்படும். அரசாங்கம் உண்மையிலேயே மாகாண சபை முறைமையில் ஈடுபாடு கொண்டிருப்பின் தற்போது தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றி பழைய முறைமையில் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். அதன் பின்னர் அடுத்த தேர்தல் வரையான காலப்பகுதியில் எல்லை நிர்ணயம் உள்ளடங்களாக புதிய முறைமையில் தேர்தலை நடாத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அதனை விடுத்து தேர்தலை காலதாமதப்படுத்துவதற்கு இவ்வாறான தெரிவுக்குழுவை நியமிக்கக்கூடாது என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் சுதந்திர நாளை கரிநாளாக வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள பேரணிக்கு வலுச்சேர்க்குமாறு தாயக செலனி அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர்.
யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தாயக செயலன அமைப்பினர் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தனர். இந்த ஊடக சந்திப்பில் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கரிநாள் 4/2/1948 அன்று பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்திடம் ஒப்படைத்த நாள். அந்த நாளில் இருந்து தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய மக்களாகிய நாம் திட்டமிட்டு அடக்கப்பட்டு இனப்படுகொலைக்கு ஆளாகி ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே வருகின்ற 4/2/2026 அன்றைய சுதந்திர நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தலைமையேற்று இணைந்து நடத்தும் பேரணியில் பின்வரும் கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பூர்வீக தாயகம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும். தமிழ் மக்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழ் மக்களின் தேசிய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும். தமிழின அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நிரந்தர பொறுப்பு கூறலை உறுதி செய்ய வேண்டும். இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதோடு தமிழ் தாயகத்தை பல்வேறு வகையில் புத்த விகாரைகளை நிறுவியும் தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரங்களை பயன்படுத்தி கையகப்படுத்த நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். பயங்கரவாத தடைச்சட்டம் என்ற பெயரில் இன்றும் தொடரும் தமிழின அடக்குமுறைகளை நிறுத்தி நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். கடந்த 77 ஆண்டுகளாக தொடரும் தமிழரின அழிப்பை நிறுத்தி ஓர் சர்வதேச நீதி பொறிமுறை மூலம் தமிழர்களின் வாழ்வுரிமையை உறுதி செய்ய வேண்டும். வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்கள் என்பதனையும் ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் திம்பு பேச்சு வார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மை உள்ள தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். மேற்கண்ட விடயங்களை வலியுறுத்தி கரிநாள் போராட்டம் 4/2/2026 புதன்கிழமை காலை 10 மணிக்கு தமிழர் தாயகத்தின் கிளிநொச்சி மட்டக்களப்பு மாவட்டங்களில் நடைபெறும். இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், மாணவர் அமைப்புகள், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம், பட்டதாரிகள் சங்கம், சிவில் அமைப்புகள், மத அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், கடற்தொழிலாளர் சங்கங்கள், விவசாய கழகங்கள், போக்குவரத்து கழகங்கள், விளையாட்டு கழகங்கள், ஊர் சங்கங்கள், புத்துஜீவிகள் மற்றும் பொதுமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரது பேராதரவையும் ஒத்துழைப்பையும் வேண்டுகின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி நடக்கப் போகின்ற சுதந்திர தினத்திற்கு எதிராக அதாவது சுதந்திர தினத்தின் அன்று கரிநாளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக, அன்றைய நாள் எங்களுக்கு சுதந்திரம் கிடைப்பது என்பதை நாங்கள் தெளிவூட்டுவதற்காகவும், நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்ல அரசாங்கத்துக்கு துரோகம் இழைப்பதற்காக அல்ல, கடந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கங்கள் எங்களை கைவிடக்கூடாது என்பதை உலக சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்வதற்காக நாங்கள் இந்த போராட்டத்திற்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், அனைத்து சங்கங்கள், அனைத்து ஊடகவியலாளர் அனைவரையுமே நாங்கள் வர சொல்லியிருக்கிறோம். அரசியல்வாதிகளையும் வர சொல்லியிருக்கிறோம். கடந்த காலங்களை விட நிகழ்காலத்தின் அரசியலை பற்றி சில வார்த்தைகளை நான் கூறணும் என்று நினைக்கிறேன். இன்றைய அரசியலினுடைய நோக்கம், இன்றைய அரசியலில் நாங்கள் பல வியூகங்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வியூகங்கள் ரீதியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையிலேயே இன்றைக்கு இலங்கையில் பல மாற்றங்கள், அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற உலக அரசியலை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உலக அரசியலிலே இன்று அமெரிக்காவினுடைய நகர்வு என்பது வித்தியாசமாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஜூலி ட்ராங் அவர்கள் இன்று இலங்கையில் இருந்து இலங்கைக்கான தூதுவர், அமெரிக்காவுடைய தூதுவர் இன்று வெளியேற காத்திருக்கின்றது. அதை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அடுத்த தூதுவர் இங்கே இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார். அடுத்த தூதுவருடைய நோக்கம் அமெரிக்காவுடைய மக்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கின்ற ஒரு சுற்றுச்சூழல் அரசியலுக்குள்ளால் நகர்த்துவதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் கடந்த அரசாங்கங்களோடு இணைந்து நடந்து கொண்டிருந்த பொழுதும் இப்போதும் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய நகர்வு தவறான முறையிலே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு கொண்டு தெரியும், இன்று நாங்கள் எல்லோரும் இந்தியாவை நோக்கி எங்களுடைய அரசியல்வாதி நகர்ந்து கொண்டிருப்பது, இந்தியாவில் இருக்கின்ற அந்த அரசியலின் நோக்கம் தமிழர்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது அல்ல.
ஏனென்று சொன்னால் நாங்கள் திருப்பி திருப்பி அதை சொல்லி கொண்டு வரோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே வந்து நாங்கள் இப்போ இருக்கின்ற அரசியல்வாதிகள் நாங்கள் கதைக்க வேண்டியது ஜனாதிபதியோடு, அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடு கதைக்க வேண்டிய தேவை இருந்தாலும் அயல் நாடாக இருக்கின்ற இந்தியாவை நாங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் கதைக்க வேண்டிய இருந்தாலும், ஆனால் இந்தியா எங்களுக்கு ஒருபோதும் இந்த இடத்திலே எங்களுக்கு நியாயப்பாட்டை வழங்க மறுத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தையிட்டி பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், இன்றைக்கி தையிட்டி பிரச்சனை சில வேளையில் ஜனாதிபதி இந்த வருகின்ற 16ஆம் தேதி இங்கே தைப்பொங்கலை முன்னிட்டு வர இருக்கின்றார். அந்த பொழுது சில வேளைகளிலே தையிட்டி பிரச்சனை நிறைவுக்கு வந்தாலும் பலாலி வசாவலான் பகுதியில் இருக்கின்ற இந்த பகுதிக்குள்ள பலாலி பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேசங்கள் எவ்வப்போதும் விடப்பட மாட்டாது. நாங்கள் முன்னாள் போராளிகள் இருந்த சார்பாக சொல்லுகின்றோம், இங்கே இருக்கின்ற சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்லுகிறோம் என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தையிட்டி பிரச்சனை இன்றைக்கு புதாகரமாக மாறி இருக்குன்னு சொன்னால், தையிட்டி பிரச்சனைக்குள்ள இருக்கிற அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் பலாலியிலே இருக்கின்ற ஏனைய புறங்களில் இருக்கின்ற காணிகள் விடுபட மாட்டாது. அது அரசாங்கத்தினுடைய இருக்கிற இராணுவ ரீதியான போரியல் ரீதியான தந்திரங்களை அதுக்குள்ளே திணிக்கப்பட்டிருக்கின்றது. சில பேர் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், உடனடியாக வந்து பலாலி மக்களுடைய கையில் கொடுத்தா உண்மையாக நிச்சயமாக அபிவிருத்தி அடையும், இந்த நாடு அபிவிருத்தி அடையும். எங்களுடைய மக்களுடைய காணியை கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அபிவிருத்தி அடையும்.